என்னால அவ்வளவு ஈஸியா இதை விட முடியாத. உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல அயலி. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நான் அனாதைங்கிற பட்டத்தோடய வாழ்றத? நானும் மனுஷன் தானே. நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. இப்படி நான் யாருன்னு தெரிஞ்சும் தெரியாம வாழ்றதுக்கு பதிலா அப்படி செத்தே போயிடலாம். சிவா, என்ன பேசுறீங்க நீங்க? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். என்ன வேற என்ன பண்ண சொல்ற அயலி? நான் வாழ்ந்து அப்படி என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நீங்க போயிட்டா மட்டும் நீங்க அனாதை இல்லைன்னு சொல்லி மாத்தி பேச போறாங்களா? இல்லதா. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி நான் இல்லாம இருப்பேன்ல. வேண்டாதவங்களுக்காக உங்களை விரும்பினவங்களை விட்டுட்டு போக போறீங்களா? வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்காக சாகணும்னு சொல்றீங்களே, அப்படின்னா நான் எப்போ செத்துருக்கணும். நம்மள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் சிவா. உங்களை அனாதன் தானே சொன்னாங்க. அவங்களே ஏண்டா இப்படி பேசணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு உங்களை வெறுத்தவங்க எல்லாம் நாளைக்கு உங்களை தேடி வரணும். உங்களுக்கு அப்ப அவங்க வேணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இப்போ எந்த அளவுக்கு நீங்க ஏங்கி போயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க கூட உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன். இது எல்லாமே மாறும். நான் மாத்தி காட்டுவேன். என் பையன் என் கண்ணு முன்னாடியே இவ்வளோ வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானே. பெத்தவன் நான் எதையும் செய்ய முடியாம பார்த்துக்கிட்டு இருக்கேனே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் பையன் இப்படி கஷ்டப்பட போறான்? வேணும்னே என் மகனை, அதுவும் எல்லாரும் அனாதேன்னு சொன்னாங்களே. இனிமே நான் யாருக்காகவும் பார்க்க போறதில்ல. சிவாவோட கஷ்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நாளைக்கே சிவா யாரு நான் யாருன்னு எல்லாருக்கும் சொல்ல போறேன்.